பக்தி தேமலா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜூலை மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார். அவரோடு குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. குரு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம், தெய்வ பலம் தான் சொல்லணும். முதல்ல நமக்கெல்லாம் தேவை பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உண்டு. அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. அதுலேயும் குரு உங்கள் ராசியிலே இருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷன், கேரியர் பரவாயில்ல. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதோட செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு ஜாப் கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். ஸோ இந்த மாதத்தில் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ரொம்ப நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். யாருக்கும் வழக்கம் போல் சொல்கிற விஷயந்தான். கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்காதீங்க, அதனால் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டேன், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன், லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது எல்லாமே நடப்பதற்கான மாதமாக இந்த மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்து எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நிறைய தடைகள், பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் கடன் பெரிய லெவலில் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும். நன்றி, வணக்கம்.